திருச்சியில் 11 மையங்களில் 5700 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியுள்ளனர். இதனிடையே நீட் தேர்வு குறித்து மாணவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்பதை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகா, இப்போ நீட் தேர்வு எப்படி அங்க இருந்தது, அது குறித்து திருச்சி மாணவர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம் பிரியா பென்ஸ். அதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு இன்று தொடங்கியது. இந்த நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்தது. அதன்படி தற்போது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 11 மையங்களில் இந்த தேர்வானது நடைபெற்றது. சுமார் 5700க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த தேர்வை எழுதினர். திருச்சி மட்டுமல்லாமல் சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்து இருக்கக்கூடிய மாணவிகளும் இந்த தேர்வை எழுதினர். காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை மாணவர்களை உள்ள தேர்வை எழுத அனுமதித்தனர். அவர்களுக்கு மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகள், அதாவது காலணிகளை அணியக்கூடாது, வாட்ச், மோதிரம், செயின், தோடு மற்ற அதே போல இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணியக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்து அவர்கள் மாணவிகளை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய பிறகுதான் அவர்கள் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டார் என்று மாணவி தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு எழுகிறது. இது மட்டும் இல்லாமல் இப்போ தற்பொழுது இந்த தேர்வானது காலை 10 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்வு தற்போது 1:30க்கு தான் இந்த தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய தென்னூர் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நூற்றாண்டு வித்யாலயா பள்ளியில் இருக்கிறோம். இங்கு தேர்வு எழுதிய மாணவிகளை 1:30க்கு பிறகுதான் வெளியேற்றிருக்கார்கள். இவர்கள் பெற்றோர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து, வெயிலிலும் காத்திருந்து தங்கள் பிள்ளைகளை அழைத்துக் கொள்ளும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது இப்போ தேர்வு எழுதி முடித்துவிட்டு ஒரு மாணவி நம்ம வந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம்மா, இப்போ தேர்வு எழுதினீங்கன்னா தேர்வு எழுத போறதுக்கு முன்னாடி நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க, இதனால உங்களுக்கு ஃப்ரீயா தேர்வு எழுத முடிஞ்சிச்சா? அப்படி விதிச்சதுனால தான் எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுத முடியும். அதோட பிட் அடிக்க மாட்டாங்க யாரும். கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே போனப்போ நாங்கள் 8 மணிக்கு எங்களுக்கு பி ஸ்லாட் நம்பர் பின்னு சொன்னாங்க. பின்னா 8 to 9 அங்கே இருக்கணும். ஏ ஸ்லாட்னா 7 to 8 இருக்கும். நாங்கள் பி ஸ்லாட் போனோம். அப்போக்கி ஹேர் பேண்ட்லாம் போடக்கூடாது, அதுக்கப்புறம் பின் எதுவும் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்மல், தோடு, வளையல், கொலுசு எதுவும் போடக்கூடாதுனாங்க. அப்புறம் மெட்டல் சம்மந்தப்பட்ட ஐட்டம் எதுவுமே நம்ம பாடியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்கார வச்சு ரூமில் என்னென்ன எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஹால்லாம் போய் ஹால் நம்பர் பார்க்க சொன்னாங்க, பார்த்துட்டு போனோம். அப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் கரெக்டாக 9:30க்கு கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்தாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் எங்கெங்கே சைன் பண்ணணும் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ஏற்கனவே இந்த நீட் தேர்வு நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க. அந்த நேரத்தில் இப்போ இன்னைக்கு தேர்வு நடக்கிற பொழுது கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தனால உங்களால் ஃப்ரீயாக தேர்வு எழுத முடியும்? எழுத முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனீங்களா? இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனதுக்கும் எதுவும் யூஸ் நான் எங்கள் டியூஷனில் கோச்சிங் கிளாஸ் எடுத்த கொஷின் மேக்ஸிமம் நிறைய கொஷின் வந்திருக்கு. அதனால் எங்கள் சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க எடுத்த கொஷின் நிறையா வந்திருக்கு. பயாலஜி, கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸில் தான் 1-2 கொஷின் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நன்றிம்மா. அதுவே இப்போ நீங்கள் இன்றைக்கி தேர்வு எழுத போனீங்க, கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தால் கூறப்படுது. நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதினீங்களா? எக்ஸாம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி? எக்ஸாம் நல்லா ஃப்ரீயாக தாங்க சார் எழுதணும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியாகவும் இருந்தது கொஸ்டின்லாம் நல்லா பார்க்குறதுக்கு. முதல்ல இன்றைக்கி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இந்த நீட் எக்ஸாம், இது எப்படி பார்க்குறீங்க? இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லாக தாங்க சார் இருந்துச்சு. தேர்வு ரொம்ப கடுபடியாக இருந்த மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளலை. எக்ஸாம் பயம் அப்படின்ற ஃபியர்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக எப்படி எக்ஸாம் எழுதுவோமோ, எல்லா ஸ்டேட்லையும் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் இப்போ எழுதியிருக்கோம். ஓகே, நன்றிம்மா. அதாவது தற்பொழுது இந்த மருத்துவர் மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு இன்று தான் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த தேர்வு தற்பொழுது எளிமையாக இருந்திருப்பதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இவர்கள் இந்த நீட் தேர்வுக்காக சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு போய் தங்களை தயார் வைத்துக்கொண்டு அதன் பிறகுதான் இந்த தேர்வை எதிர்கொண்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கின்றனர். பிரியா, தொடர்ந்து பேசலாம். இதே நீட் தேர்வு குறித்து பல்வேறு விஷயங்களை பதிவு செய்யறதுக்காக சென்னையில் இருக்கும் செய்தியாளர் கிருத்திகா இருக்காங்க. கிருத்திகா, சொல்லுங்க, தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? அதாவது இந்த நீட் தேர்வுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்துல இருந்து எதிர்ப்புகள் இருந்தது, அதையெல்லாம் மீறி இன்னைக்கு நீட் தேர்வு நடந்திருக்கு. ஸோ அங்க இருக்கிற மாணவர்கள் என்ன சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்கும் நிறைய குவெஸ்டன்ஸ் இருக்கும், இதை பத்தி அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க? கிருத்திகா, வணக்கம். நம்ம கிரீன் சாலையில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியின் எதிரில் இருக்கோம். இங்கே நீட் தேர்வு முடிந்து மாணவர்கள் இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் முழுக்கை சொக்கா போட்டுட்டு வந்ததுனால அவர்களுடைய அந்த கைகள் பாதி கை வரைக்கும் கத்தரித்து அதுக்கப்புறமா மாணவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டாங்க. நம்மோட ஒரு மாணவர் இருக்கார், அவர் தேர்வு எழுத குறித்து கேட்கலாம். வணக்கம், நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்த ஸ்டூடெண்ட் இல்லையா? உங்களுக்கு இந்த தேர்வு எப்படி இருந்து, நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் எழுத முடியுமான்ட்டு. பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எப்பயும் போல கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேருந்து படித்து கோச்சிங் சென்டர் போய் படித்ததுக்கப்புறமா தேர்வு எழுதியிருக்கீங்க. ஒரு ஸ்டேட் போர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் எவ்வளோ நாள் படித்தா இந்த தேர்வை நல்லபடியாக எழுத முடியும்? கோச்சிங் போகிறவங்களே கொஞ்சம் திணறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஸ்டேட் போர்டு பசங்க கொஞ்சம் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 3 months அந்த மாதிரி ட்ரைனிங் இருந்தால் கொஞ்சம் பக்கா பண்ணலாம்.
உங்களுடைய போர்ஷனுக்கும் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த போர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களோட போர்ஷன்ஸ் வந்து மேலோட்டமாக இருக்கும், இந்த போர்ஷன்ஸ் நல்லா உள்ளே இறங்கி இருக்குது. அதான் கொஞ்சம் இறங்கி படித்தா நம்மளும் ஈஸியாக நீட் கிளியர் பண்ணிடலாம். அந்த மாணவர் குறிப்பிட்டது போல் 3 மாதங்களாவது அதிக சிரத்தை எடுத்து புதிதாக இருக்கின்ற இந்த பாடத்திட்டங்களை படிக்கணும். அதாவது அவர்களுடைய பாடத்திட்டம் மேலோட்டமாக இருக்கிறதையும் இன்னும் ஆழமாக குறிப்பிடப்பட்டுள்ள சிபிஎஸ்சி போர்ஷன் வந்து படித்தாதான் இந்த தேர்வை வந்து சிறப்பாக எழுத முடியும்ன்றது சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பெற்றோர் தரப்பிலிருந்து சில வாதங்கள் வந்து வைக்கப்படுது. அதிலும் குறிப்பாக கடைசி நிமிடங்களில் முழுக்கை சொக்கா போட்டுட்டு வந்த குழந்தைகளை வந்து கைகளை கத்தரித்து அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கடைசி நிமிஷத்தில் அவங்களை டென்ஷன் பண்ணுறதா பேரண்ட்ஸ் எல்லாரும் குறிப்பிடுறாங்க. நம்மோடு இந்த மாணவருடைய பேரண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். கடைசி நிமிஷங்களில் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து குழந்தைகளை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? டென்ஷன் ஆக்கி பல நாள் பல கனவுகளோடு நாங்கள் அழைத்து வந்தோம். இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு வந்து சென்டிமெண்ட்டாக போட்டு ஆஷ் வந்ததுனால அது இது கட் பண்ணதுனால பையன் டென்ஷனாக போயிருப்பானோ, எப்படி எக்ஸாம் எழுதியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே நாங்கள் வெளியில் காத்துட்டு இருந்தோம். மற்ற ஸ்டேட்டெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ரெகுலேஷன் இல்லை, நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. அது இவங்க சிபிஎஸ்சி போர்டு என்ன பண்ணலாம் பசங்களை ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுத விடுறது? இந்த மாதிரியான கண்ட்ரோல்லாம் இருக்கக்கூடாது. முன்னெச்சரிக்கையாக எல்லாம் கொடுத்துருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்கணும். திடீர்னு எக்ஸாம் ஹாலுக்கு போகிற 5 நிமிஷம் முன்னாடி இப்படிலாம் பண்ணுறது கஷ்டப்படுத்துது, பசங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது, பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துறது மாதிரி இருக்குது. அவங்க குறிப்பிட்டது போல் இதற்கான அறிவிப்புகள் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ப்ராஸ்பெக்டஸில் இதுக்கான அறிவிப்புகள் இருக்குது, ஆனாலும் பசங்க இதை கவனிக்கக்கூடிய அளவில் இதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறது நிறைய குழந்தைகள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள், அதாவது அரைக்கை சொக்கா போட்டுட்டு வரணும், கம்மல் போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாது உள்ளிட்ட இவங்க குறிப்பிடுகின்ற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தா மாணவர்கள் யாரும் போட்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வெகு சில மாணவர்கள் மட்டுமே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்றவாறு வந்திருந்தாங்க. வந்த உடனே அவங்களுடைய ஹால் டிக்கெட் செக் செய்யப்பட்டு உள்ள அனுப்பப்பட்டது. பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரு சில திருத்தங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு சில மாணவர்கள் அவர்களுடைய தந்தைகளோட அவங்களுடைய அரக்கை சொக்காக்களை மாற்றிக்கொண்ட நிகழ்வுகளும் தொடர்ந்து பள்ளிவாசலில் நடைபெற்றது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடைசி நிமிஷங்களில் டென்ஷனை தவிர்க்கிறதுக்கு சிபிஎஸ்சி போர்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஹைலைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கிருத்திகா, கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து இது 100க்கு 100 உண்மை. அதாவது முக்கியமாக முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் நீட் தேர்வு நடத்தணுமா, இது ஏன் நடத்தப்படணும் அப்படின்னு பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் நீட் தேர்வு நடத்தப்பட்டிருக்கு. ஒரு சில மாணவர்கள் சப்ஜெக்ட்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நல்லா படிச்சிருந்தா நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாணவர்கள், ஸ்டேட் போர்டில் மாணவர்களும் தெரிவிச்சிருந்தா நீங்கள் நேரடி சொன்னதும் பார்க்க முடிஞ்சது, அந்த மாணவனும் பேசினது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உங்களோட தகவலுக்கு நன்றி கிருத்திகா. அது மட்டும் இல்லாமல் திருச்சியிலேருந்து நமது செய்தியாளர் அவரும் பல்வேறு விஷயங்கள் அங்கிருந்து பதிவு செஞ்சார். உங்க 2 பேருக்குமே நன்றி.